ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பிரஜன் வந்து செம்ம கோவத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரை வந்துட்டு ஆசுவாசப்படுத்துகிறாங்க. யார்? அவங்களோட மனைவி நம்ம சாண்ட்ரா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா, அந்த வீட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்கல்ல, அதில் இவங்களுக்கு ஒரு ஈகோ டச் ஆகுது. அதனால் வந்துட்டு இவங்களுக்குமே கஷ்டமாகுது. யார்? நம்ம சாண்ட்ராக்கும் தன் கணவர் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்ட்டு. நாளைக்கெல்லாம் டாஸ்க் முடிஞ்சிடும், நாளைக்கும் போய்ட்டு மாப்புக்கும் போட்டுட்டு இருந்தால் வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வராரு கேமரா முன்னாடி. பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் சத்தியமாக முடியல அப்படின்றாரு. அப்புறம் ஏதோ சொல்ல வராரு, உடனே இவங்க இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து இதெல்லாம் ஏன் க்ளீனாகவே இல்லை அப்படின்னு மாதிரி டக்குன்னு வந்துட்டு ஃபுல்லாக தொடக்கிறாரு. அடுத்த நிமிஷம் சபரிக்கிட்ட வந்துட்டு பிரியங்கா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பெட்ரூமில் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னு. உடனே அங்கே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு. மூஞ்செல்லாம் கடுன்னு இருக்குது. பிக் பாஸ்னால் சும்மாவா பாஸ்? எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை வந்துட்டு இந்த பிக் பாஸில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க, எத்தனை அவமானங்கள். நம்ம தாடி பாலாஜியில் அவ்வளோ எனக்கு கோவம் மட்டும் வந்துச்சுன்னா அப்படின்னாரு. ஐஸ்வர்யா வந்து குப்பை தொட்டியோடு வந்துட்டு குப்பையை மேலே போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸில் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம சகிச்சுக்கிட்டு அங்கே போய் நம்ம கேரக்டரை வெளிப்படுத்துறது தான் இந்த கேம். வந்து 4 நாளே எவ்வளோ டென்ஷனானா எப்படி? அப்போ 30 நாள் இருக்குது, அவங்களோட வலி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வந்தவொடனே ஈஸியாக கிழிச்சிருவேன். நீங்கள் இப்போ போச்சா, நீங்களே கிழிஞ்ச கோணி மாதிரி ஆகிட்டீங்களப்பா அப்படி மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் போக தான் கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டாஸ்க்லாம் வருது. ஆனால் இவங்களுக்கு ஸ்டார்டிங்கும் வந்ததுனால இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே வந்ததுனால அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த பிரஜன் சாண்ட்ரா இவங்க 2 பேரில் யார் சூப்பரான கண்டஸ்டன்ட், யார் போரிங் கண்டஸ்டன்ட்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.